வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் என்ன, ஸோ நான் ஹியூமன் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, அப்புறம் வந்துட்டு பேசிக்காக ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சி அதுக்கான ஒரு சி ப்ரோக்ராம், அப்புறம் வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம், அப்புறம் இதெல்லாம் பேசிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் வந்துட்டு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். கம்ப்யூட்டரால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் அதை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாக் ஆன் அண்ட் ஆஃப் ஆன். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராசஸரில் இருந்துட்டு கம்ப்யூட்டரை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஜீரோஸையோ இல்லை ஒன்னையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெமரி தேவையில்ல. ஸோ அந்த ஒரு மெமரியை பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் மெமரியை. ஸோ ஒரு பிட் அப்படின்னா என்னென்னா, அந்த பிட் அந்த ஒரு மெமரிக்குள்ளே அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலையே லோவஸ்ட்டு மெமரி, இருக்கிறதுலையே சின்ன மெமரி. அதில் வந்துட்டு ஒன்று ஜீரோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ஒன்றுங்கிற அந்த நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு பிட் அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் லெவல் ஆஃப் மெமரி. ஓகேவா? ஸோ 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட். ஸோ அதே மாதிரி 1024 பைட்ஸ் சேர்ந்தது ஒரு கிலோ பைட்ஸ், 1024 கிலோ பைட்ஸ் சேர்ந்தது ஒரு மெகாபைட். ஸோ அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அது வந்து மெமரி கான்செப்ட். ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ 8 பிட்ஸில் வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிட்டில் வந்துட்டு 0, செகண்ட் பிட்டில் வந்து 1, தேர்ட் பிட்டில் வந்துட்டு 0, ஃபோர்த் பிட்டில் வந்து 1. ஸோ 0 1 0 1 அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிட் பை பிட்டாக வேல்யூஸ் இருக்கும். இந்த 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பைட்டில் மொத்தம் டோட்டலாக இப்படி தான் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற கால்குலேட்டர்லேயே ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற கால்குலேட்டர்லேயே பைனரி கோட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ஒன்ஸ் ஜீரோஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 1 0 0 1 0 0 1 1. ஸோ இப்போ 8 பிட்ஸாக வந்துட்டு நான் இப்போ வந்து இதை சொல்லிட்டேன். ஸோ இது டெசிமலாக எப்படி வந்துட்டு அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னா 147 அப்படிங்கிறது அது டெசிமல் வேல்யூ. ஸோ நமக்கு வந்துட்டு டெசிமலோட வேல்யூ 147ன்னு தெரியும். ஸோ அதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 1 0 0 1 0 0 1 1 அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து அங்கே போகும். ஸோ ஒரு மெமரி ஸோ ஒவ்வொரு பிட்லையும் ஒவ்வொரு ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பிட் பைட் கான்செப்டு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன மாதிரியான இதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டானா என்னன்னு பார்ப்போம். டேட்டானா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கலாம், மீனிங் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு ரா இன்ஃபர்மேஷன். அதுக்கு வந்துட்டு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு மீனிங்கும் இருக்காது, இல்லைன்னா மீனிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுனாலும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இது நம்பர் 147 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டேட்டா. ஸோ என்னோடய மார்க் வந்துட்டு உங்களோட சயின்ஸ் மார்க்ஸ் வந்து அது வந்து ஒரு டேட்டா. நீங்கள் எந்த வருஷம் ஸ்கூல் முடிச்சு வெளில வந்தீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. ஸோ உங்களோட பிறந்தநாள் ஒரு டேட்டா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எது வேணாலும் டேட்டா வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களோட பிறந்தநாள், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் இந்த வாரத்தில் ஸ்கூலில் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு டேட்டா. ஸோ இப்போ நான் 2 நாள் லீவ் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக ஸ்கூல் வந்து 6 நாள்னா நான் 3 நாள் லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த 3 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ 3ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ். மொத்தம்
நீங்கள் விடுமுறை எடுத்த மொத்த தினங்கள் 3 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ அதான் டேட்டாங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு டைப் இருக்கும். எப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ மொத்தம் நீங்கள் விடுமுறை எடுத்த தினங்கள் 3 அப்படின்னு வச்சிட்டோம்னா அது வந்துட்டு நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு 1லிருந்து 7க்குள்ள 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ அந்த 7மே வந்து ஒரு நம்பர். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்துட்டு இப்போ என்னோட பேர் முத்துக்குமார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ எழுத்துக்களால் சேர்ந்த ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ எண் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவோட ஒரு டைப். ஸோ வார்த்தை அப்படிங்கிறது டேட்டாவோட இன்னொரு டைப். ஸோ டேட்டாஸ்னால் இதான். ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லும்போது ஸோ நான் யூஸ் பண்ண போகிற இது வந்துட்டு இந்த டேட்டா டைப்பை சேர்ந்தது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து இந்த டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே சொல்லணும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வேரியபிள்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்ட் ஏபிசின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணோம். வேரியபிள் இன்டர் தான் நான் வந்து அப்படிலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு இன்ட் ஏ அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம்னா ஸோ அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து அலோகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மெமரியில் தான் நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து போய் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அந்த மெமரி அது வந்து என்ன டேட்டா டைப்போட சேர்ந்தது. ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட்டு பெர்த் இயர் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பெர்த் இயருங்கிறது ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸோ அது நான் கொடுக்க போகிற டேட்டா என்ன டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு வந்து முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் சி ப்ரோக்ராமில். ஸோ பேசிக் கான்செப்ட் தான். ஸோ இதில் நம்ம சியில் வந்து என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர்ஸ். நம்ம வந்துட்டு நேற்றே வந்து அடிஷன் ப்ரோக்ராமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இன்டீஜருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 4 பைட். இப்போ அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு 4 பைட்ஸ் தர்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்துட்டு 2 பைட்டு தான் இன்டீஜருக்கு. ஸோ இதில் வந்து இன்ட் அப்படின்னு நீங்கள் போட்டு ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா -32,768 +32,000, அதாவது நெகட்டிவ் வேல்யூ 32,768 பாசிட்டிவ் வேல்யூ 32,767ங்கிற வேல்யூ வரைக்கும் நீங்கள் அந்த இன்டீஜர் வேல்யூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு அந்த பழைய சிஸ்டம்ஸ் வந்துட்டு இன்டீஜர்ஸ்க்கு வந்து 2 பைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டம் இப்போ அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு இன்டீஜர்ஸ்க்கு வந்து 4 பைட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து சிஸ்டம்ஸுக்கு சிஸ்டம் மாறும். ஸோ அப்போ இப்போ வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு இன்டீஜருக்கு 4 பைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா -2147483648. ஸோ இது வந்துட்டு என்னால் வந்துட்டு எத்தனை கோடின்லாம் தெரில. ஸோ இந்த வேல்யூலேருந்து 2147483647 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த இதில் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓகே, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்களை வந்து சேமித்து வைக்கிறோம். அந்த எந்த எண்ணிலேருந்து எந்த எண் வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா அது 2 பைட்டாக இருந்தால் 32,768 32 அதாவது நெகட்டிவ் -32,768 +32,767 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி 4 பைட்டாக இருந்தால் கீழே இருக்க இன்னொரு நம்பர். ஸோ இது வந்துட்டு இன்டீஜர்ஸ். இதே இது வந்துட்டு அன்சைன்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 0க்கு அந்த சைடு இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஜீரோவுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ், அதாவது -1 -2 இந்த மாதிரியான வேல்யூஸை நான் யூஸே பண்ண போகிறதில்ல அப்படின்னா அன்சைன்டு இன்டீஜர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அன்சைன்டு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு ஒரு எண்ணுக்கு முன்னாடி எந்த சிம்பிளும் போடலைன்னா அது வந்து டிஃபால்ட்டாகவே அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் மைனஸ்ன்னு ஒரு எண்ணுக்கு முன்னாடி மைனஸ்ன்னு நீங்கள் வந்து போட்டால் மட்டும்தான் அதை வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூன்னு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால அன்சைன்டு இன்டீஜர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு அதுவும் வந்து 2லேருந்து 4 பைட் வரைக்கும் தான். ஆனால் என்னென்னா மைனஸ் வேல்யூஸ் எதையுமே இது ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதனால் ஸோ இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை. இன்டீஜர்ஸ் இப்போ 2 பைட் அப்படின்னா 0 1 0 0 3 4 5 6 7 ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பைட் வந்துட்டு சைனுக்காக போயிடும். மிச்சம் இருக்க 7 பிட்டுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இருக்கிற கடைசி பிட்டை வந்துட்டு சைன், அதாவது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற அந்த சைனுக்கு வந்துட்டு ஒரு பிட்டு வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பைட் வந்துட்டு ஒரு பிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு சைனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மற்ற எல்லா வேல்யூஸையும் 3 4 5 6 7 இதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். 2 3 4 5 6 7 and then 1 2 3 4 5 6 7 8 இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 32,767. அதாவது 2 பைட் அப்படிங்கிறதுனால 16 பிட்டு வரும். அதில் 15 பிட்டில் வந்து நான் 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 இதில் வந்துட்டு ஸோ அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 32,767. கடைசியாக இருக்க ஒரு பிட்டு வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆயிரும். ஆனால் இங்கே அன்சைன்டு இன்ட்டில் வந்துட்டு அந்த லாஸ்ட் பிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளஸ்ஸா மைனஸான்னு நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஒரு பிட்டு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் இது வந்துட்டு ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் டோட்டலான அந்த பிட்டும் சேர்த்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பைனரியில். ஸோ இப்போ வந்துட்டு 16 ஒன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அன்சைன்டு இன்ட்டில். 11 14 15 16. ஸோ இது வந்து டெசிமலாக பார்த்தீங்கன்னா 65535 இத்தனை வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் வந்து 65,535 இந்த நம்பர் வரைக்கும் அன்சைன்டு இன்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அன்சைன்டு இன்ட்டில் வந்துட்டு நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியாது.